நடத்த நாராயணா. வீட்டில் வேற வேலைக்கு போனாங்க, சோறுன்னு வேற சொல்கிறா. ரொம்ப வாழ்க்கையே கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலையே. சரி வா வா வா, இவனா ஒரு ரிச்சா பையன் சிக்கியான். போய் என் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் உட்காருவோம். என்ன இந்த அம்மா வதன்னு இத்தனை பிள்ளையை பெற்று போட்டு வச்சுருக்கு. என்னடா இப்படியே போனால் நாடு என்ன ஆகுறது? நம்ம மக்கள் தொகை வேறு ஏற்கனவே அதிகமாக இருக்குது. இது வேறு எவ்வளோ பெற்று வச்சுருக்கு. வா என்ன போய் கேட்பான். அம்மா. என்னங்கய்யா? என்னம்மா இத்தனை பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன். ஏம்மா உனக்கு குடும்ப கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியவே தெரியாதாம்மா? என்னம்மா இப்படி பண்ணீங்கன்னா என்னம்மா நாடு எங்கம்மா போகிறது? யோ, பேசாமல் போறியா? கல் எடுத்து மண்டையை உடைக்கவா? நான் பால்வாடி டீச்சர். இதெல்லாம் என்கிட்ட படிக்கிற பால்வாடி பிள்ளைங்க. ஐயோ ஆமாம்மா மன்னிச்சிக்கம்மா. நான் கூட நீ பெற்ற பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேம்மா. அதான் பார்த்தேன் என்ன இந்த காலத்தில் இம்புட்டு பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன்னு. சரிம்மா சரிம்மா, பார்த்து கூட்டு போம்மா. யோ, உனக்கு லொல்லு அதிகமாக இருக்குது. ஒழுங்கா பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்து பஸ் ஏறுறதுக்கு வழியை பாரு. சரிம்மா, கோவிக்காதம்மா, நான் போய் உட்காந்துக்கிறேம்மா. ஒரு நடத்த நாராயணா, காலங்களே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரியே தெரியுது. சரி சரி, விசாரணை பக்கம் நடந்து போவோம். அங்கே எவனோ பானிபூரி கடையை போட்டு வச்சிருக்கேன். போய் என்னன்னு பார்ப்போம். என்னடா தம்பி, பானிபூரி எவ்வளவு? வாங்க ஜி, 10 ரூபாய்க்கு 6 பீஸு. அப்படியா தம்பி, ஒரு 30 ரூபாய்க்கு போடு தம்பி, சாப்பிடுவோம். ஓகே ஓகே, இதை போட்டுருவோம். ஏன் தம்பி, உங்கள் ஊர்லலாம் கடை போடுறதுக்கெலாம் இடம் இல்லையா? ஏன் அங்கேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிச்ச போச்சு. எங்கள் ஊரில் பஞ்சம் அதிகம், அதனால தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கு. சரா பானிபூரியை போடுறா. சாமி, உன் தமிழே என்னால் தாங்க முடியடா. என்னடா தமிழ் பேசுகிறீங்க சாமியெல்லாம்? தலைப்பாக்கட்டோன்னு சொல்லுப்பா தம்பி, உனக்கு என்ன வேணும்? என்ன இந்த சண்முகம் நகை அடகு கடை எங்கன்னு இருக்கு? தம்பி எனக்கு எந்த அட்ரஸும் தெரியாதுப்பா. எப்படி சொல்கிறீங்க? உங்களை தானே எல்லா பேரும் சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் சொன்னாங்க. அவர் தான் இந்த ஏரியா, அவர் கரெக்டாக அட்ரஸ் சொல்லுவாருன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ, எவனா நம்மளை கோர்த்து விட்டாங்க. நம்மளை பார்த்தா ஆள் ரவுடி பை மாதிரி இருக்கு. நம்மளை போட்டுருவான் நம்மளை. சரி சொல்லி விடுவோம், என்னதான் ஆளுன்னு பார்ப்போம். என்னண்ணே சொல்லுங்கண்ணே டக்குன்னு. தம்பி இப்படியே நேராக போனேன்னு வச்சுக்க, ஒரு வளர்மதி ஹோட்டல்னு வரும். அது பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குது. அது பக்கத்தில் தம்பி அந்த சண்முக நகை கடை. போய் பார்த்துட்டு வாப்பா. ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. தம்பி எதுக்குப்பா கேட்குற? நகை எதுவும் அடகு வைக்க போறியாப்பா? இல்லைண்ணே, நம்ம அடகு வச்ச நகையை வந்து திருப்ப போகிறேண்ணே. அப்படியாப்பா, போயிட்டு வாப்பா. பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்க. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. தம்பி நீ பானிபூரியா போடுப்பா, நம்ம சாப்பிடுவோம். எப்பா அம்மண்ணே, நீங்கள் என்ன உங்களுக்கு அட்டத்து தெரியாது சொன்னீங்க, இப்போ வந்து கரெக்டாக அட்டத்து சொல்கிறீங்க. தம்பி நான் ஏற்கனவே அட்ரஸ் சொல்லி பல வில்லங்கத்தை இழுத்து விட்டுருக்காங்க, அதனாலே தெரியாதுன்னு சொன்னேன். சரி தம்பி, நீ பானிபூரியை போடுப்பா, பசிக்குதுப்பா. என்னப்பா நீ? ஓகே ஜி, இந்த போட்டுருவோம். கொஞ்சம் திரும்பியா? ஐயோ, என்ன போலீஸ் வந்திருக்கு சார்? என்ன சார் விஷயம்? இங்கே ஒருத்தன் வந்தால நகை கடை எங்கே கேட்டதுக்கு அட்ரஸ் சொன்னாம்ல. ஆமாம் சார். ஏன் சார், என்ன சார் ஆச்சு? யோ, அவன் வந்து அங்கே வாக்குவாதமாகி அந்தாலும் வெட்டி ஆளை போட்டு தள்ளிட்டாயா? ஐயோ சார், நான் அட்ரஸ் தான் சார் சொன்னேன். அவன் நகை அடகு வச்சிருக்கேன், திருப்ப வந்திருக்கேன், அப்படி தான் சார் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை வெட்டிட்டு ஓடி போயிட்டேன். வந்து விசாரிச்சதுக்கு இந்த அக்கம் பக்கம் விசாரிச்சு பார்த்தேன். உன்கிட்ட தான் லாஸ்ட்டாக பேசினாமா. ஒழுங்காக வந்து என்ன சொன்னியா, என்ன பேசினியா, எதுக்கு வெட்டினீங்க, எல்லாம் வந்து டீட்டெயில்ஸை வந்து ஸ்டேஷனில் வந்து சொல்லுவா. முதல் கிளம்பு. ஐயோ சார், அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது சார். நான் உண்மையிலே சார், நான் பானிபூரி வாங்க தான் சார் சாப்பிட வந்தேன். நான் டம்மி பீஸு சார். நாளைக்கு சார் பிளான் போட்டு அந்தாலும் போய் வெட்ட போகிறேன். நீ ஸ்டேஷன் வேணா தம்பி. உன்னை அடிக்கிற அடியில் நீ தம்பி பீஸா இல்லை என்ன பீஸுன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். வா கிளம்பு. தலைப்பாக்கட்ட பக்கமே தெரியும்டா. நீ ஆள் பெரிய ஆளாக தானே இருப்ப. ஸ்கெட்ச் போட்டு வெட்டுறீங்க? ஸ்கெட்சு போட்டு வெட்டுறேண்ணா சார்? நீங்கள் வேறு எனக்கு ஸ்கெட்செலாம் போட தெரியாது சார். நானே வேலை வெட்டிக்கு போகாமல் இன்னும் எங்கே வேலை கிடைக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சரி பானிபூரி சாப்பிட்லான்னு வந்தேன் சார். இன்னும் நகை அடகு கடை எங்கேயும் கேட்டேன், சொன்னேன். இப்படி பஞ்சாயத்து இழுத்துட்டு போய் எனக்கு தெரியவே தெரியாது சார். நான் அப்பயே சொன்னேன் எனக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு. சார் இது வந்து உங்களோட அட்ரஸ் தெரியாதுன்னு சொன்னார் சார். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அட்ரஸ் தெரியும் சொன்னார் சார். எனக்கு கொஞ்சம் இவர் மேலே டவுட்டாகவே இருக்குது. எதுக்கு கொண்டு போய் விசாரிங்க சார். பானிபூரிக்காரனே உன் மேலே டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஒழுங்காக வந்து வண்டியில் ஏறு, போய் ஸ்டேஷனில் என்ன பேசிக்கலாம். பானிபூரி வாங்க வந்தது கொடுமைக்கு என்னையே போட்டு விடுறியாடா? ஏன்னா நான் என்னடா சொன்னேன், அட்ரஸ் தானடா சொன்னேன். பாவியலா பூரா என்னை கொடுத்து விட்றே இருக்கீங்களா?
ஐயோ நீங்கள் பானிபூரி வாங்க வந்த மாதிரியே எனக்கு தெரியல. நீங்கள் தங்கி தங்கி வந்தப்போ எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. போங்க போங்க, அந்த சார் கூப்பிட்றாங்க. அவ என்ன சொல்கிறாங்களோ துரட்டுட்டு வாங்க. வாடா ஸ்டேஷனில் ஏறுறா. என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அடிச்சு நான் மீசை கலண்டு விழுந்துறேன். ஏறா வண்டியில். அதான் அடித்து மீசை கலண்டு விட்டுருமா? சார் சார், இந்த முகத்துக்கே அந்த மீசை தான் சார் அழகாக இருக்குது. மூஞ்சியை தவிர வேறு எந்த இடத்த வேணால் அடிச்சிங்க சார். சார் அவனை பிடிங்க சார். அவனை பிடிச்சி என்னன்னு கேளுங்க சார். நான் என்ன சார் செஞ்சேன்? ஏய், தப்பு பண்ணுறவனை தப்பு பண்ணுற தூண்டுறா மத்தியா, அவனத்தையும் நாங்கள் தூக்கி போட்டு மிதிப்போம். ஏறு வண்டியில் ஏறி டக்குன்னு வா. வா, கையெல்லாம் நம்மன்னு இருக்கு. குத்து போட்டாலும் கரெக்டாக இருக்கும். அதே குத்து போடுறீங்களா? நான் புரட்டாவா? சரி வாங்க போவோம். வண்டிடா. ஹலோ பொதுமக்களே, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. என்னை விசாரிக்க தான் கூப்பிட்டு போகிறாங்க. என் பொண்டாட்டி நின்று யார்கிட்டையும் போய் சொல்லிவிடாதீங்க, ஓகேவா? என்ன அழகாக வராங்க பொட்டு வச்சு கொலை பண்ணுறதுக்கு. நல்லா வருவீங்கடா. வாங்க வாங்க, பானியே போகிறேன். வாங்க, 6 ரூபாய்க்கு பட்டு சாப்பிடுங்க. வாங்க வாங்க.